வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தூர் வாரப்பட்ட மௌனம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விமானத்தில் திருச்சி வந்திறங்கி கேப் புக் செய்து திருவானைக்கால் போய் சேர்வதற்குள் 10 முறை அலைபேசியில் அழைத்து விட்டார் அருணகிரி அண்ணன். எப்போதும் அவர் அப்படித்தான். இதயம் எப்போதும் உள் இருக்காது. சட்டைக்கு வெளியே சல்லாபித்து கொண்டு சிரிக்கும். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவோம்னா, நீங்க பதட்டப்படாதீங்க சொல்லிவிட்டு அலைபேசியில் வழிந்த அன்பை ஆத்மார்த்தமாக தரிசித்தபடி பக்கவாட்டில் திரும்பி பார்க்க திருவானைக்காலை தன்னுடைய கண்களில் குத்தகைக்கு விட்டிருந்தார் பார்த்திபன். மறுமுனையில் நான் பிறந்து வளர்ந்த ஊர் நாகரிகங்களின் உதவியால் மெல்ல மெல்ல செதுக்கப்பட்டிருக்கின்ற அழகை ரசித்தபடி பயணித்திருந்தேன். இம்முறை பார்த்திபனின் அலைபேசி சிணுங்கியது. எந்திரமாய் அந்த இயந்திரத்தை எடுத்தார். சொல்லாமலா? இன்னும் போய் சேரல. இப்பதான் கேப்ல இருக்கோம். பக்கத்துல தான் இருக்கா. பேசுறியா? சரி சரி, நாளைக்கு ஈவினிங் ரிட்டர்ன். இந்த ஒரு நாளே கஷ்டம்தான். ஊருக்கு வந்துட்டு கூப்பிடுறேன். அலைபேசியை தேய்த்து விட்டு வைத்தார். அவரும் சொல்லவில்லை, நானும் கேட்கவில்லை என்ன பேசினீர்கள் என்று. டெல்லியில் மருத்துவக் கல்லூரியில் இருந்தாள் மகள் அமலா. 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து போனாலே பெரிய விஷயம். தெருமுனை திரும்பும் போதே தூரத்தில் அண்ணன் காத்திருப்பது தெரிந்தது. வாசலில் அழகாய் சீரியல் விளக்குகள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வெளிச்சத்தின் மகத்துவத்தை எடுத்து சொல்ல இருட்டு இன்னும் வந்திருக்கவில்லை. இருட்டு மட்டும் இல்லாமல் போனால் வெளிச்சத்திற்கு மதிப்பேது? காரை பார்த்து கையசைத்து எதிர்கொண்டு அழைக்க வந்த அண்ணனின் உடல் மொழி இன்னும் மாறாத அன்பின் அடையாளமாக இருந்தது. ஒரு பார்வைக்கு உலகம் இன்னும் அன்பின் பரிபாஷையை பிரகடனம் செய்வதில் அப்படியேதான் இருக்கிறது. இறங்கிக் கொண்டு நடந்து உள்ளே வரும் வரைக்கும் என்னிடம் விசாரிக்க அவரிடம் நிறைய அன்பின் ஈரம் மிச்சமாயிருந்தது. மாப்பிள்ளைக்கு சிரமம் கொடுத்துட்டோம். ஆனா இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. தவற விட்டா திரும்ப கிடைக்காது. அவரே கேள்வியுமாகி பதிலுமாகி சொல்லிக் கொண்டார். பார்த்திபன் சிரித்து கொண்டார். இப்போதெல்லாம் அவரிடம் பல கேள்விகளுக்கு அளிக்க உடல் மொழியாக கூட வார்த்தைகள் ஊடாடுவதில்லை. சிரிப்பு, பல நேரம் முறைப்பு. அலங்காரம் பண்ணி இருந்த சம்மு எழுந்து ஓடோடி வந்தாள் எதிர்கொண்டு. இந்த பிணைப்பு எதில் விளைகிறது என்று இனம் காண தெரியவில்லை. எத்தனையோ வருடங்கள் ஆகிறது பார்த்து கொண்டு. அத்த வயிற்றை கட்டி கொண்டாள். அறைகளில் இருந்து நாற்காலிகள் கூடத்துக்கு இடம் பெயர்ந்தது. அறைகளுக்கு உள்ளும் புறமும் இருந்தும் உறவு தலைகள் எட்டி எட்டி முளைத்தது. ஓடோடி வந்து கட்டி கொண்டது ஒரு கூட்டம் என்றால், விழுந்து போன இடைவெளியை நிரப்ப உறுதிப்பட்ட வார்த்தைகள் இல்லாமல் தருகி கொண்டு நின்றது ஒரு கூட்டம். வா பத்மா, வாங்கண்ணே. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? பரிமளா அண்ணி நாங்கள் இருக்கின்ற ஊரில் இல்லாத உறவுகளை விசாரித்து கொண்டு வந்து நின்றாள். வீடியோ காலில் முகம் ஊதி மூப்பாய் தெரிந்த அண்ணி நேரில் பாபநாசத்தில் பெண் பார்த்தபோது இருந்ததைப் போலவே இருந்தாள். சுவற்று கலரை மாற்றியதை தவிர பெருசாய் எந்த மாற்றமும் இல்லை அங்கே. ஓடி ஆடிய கூடம், உட்கார்ந்து படித்த திண்ணை, மயில் மேடை போட்டு சடங்கு செய்த முற்றம், அமலா பிறந்த போது குழந்தையை காலில் கிடத்தி குளிப்பாட்டி விட்ட ரேழி. நான் குழந்தையாய் இருந்தது முதல் என் குழந்தையை பெற்றது வரைக்கும் அத்தனையையும் அங்கே நிழல் படமாய் கண்ணுக்கு புலப்படாமல் நினைவில் மட்டும் நிறைத்து என்னை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தது. காலம் என்ற ஒளியால் என் நினைவு செப்பேட்டில் செதுக்கிய அத்தனையும் மனக்கண் முன் படம் ஒட்டியது. படித்து முடித்ததும் எனக்கு திருமணமாகி பார்த்திபனுடன் சென்னைக்கு கிளம்பியாயிற்று. நல்ல வாழ்க்கைக்கு சொல்லப்பட்ட அத்தனை லௌகீக லட்சணங்களும் உள்ள வாழ்க்கை. எனக்கும் பன்னாட்டு நிறுவனத்தில் பணி கிடைத்தது. அடுத்த வருடமே அமலா பிறந்து என் முழு வாழ்க்கையையும் ஆசிர்வதித்தாள். அருணகிரி அண்ணனுக்கு அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் திருமணம் நடந்தது. தோஷ ஜாதகம், பெண் குதிர்வது ஒன்றும் அத்தனை லேசான வேலையாக இல்லை. பரிமளா அண்ணியை பாபநாசத்தில்
பேசி முடித்து திருமணம் முடிப்பதற்குள் யானை குதிரையாய் இளைத்திருந்தது. திருமணமாகி 5 ஆண்டுகள் கழித்துத்தான் சம்மு பிறந்தாள். இன்று பெரிய மனுஷியாய் வளர்ந்து நிற்கும் அவள் இன்னும் கையில் பூத்த செவ்வரளியாய் கனமில்லாமல் புதைந்து கிடந்தது உள்ளங்கையில் கதகதக்கிறது. வீட்டிலிருந்து கூப்பிடு தூரத்தில் இருந்தது மண்டபம். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ஊருக்குள் முகம் பார்ப்பதால் அத்தனை பேரும் ஓடி வந்து அன்பாடினார்கள். பார்த்திபன் எதிலும் ஒட்டாமல் நின்றார். பட்டணத்துக்காரர் அப்படித்தான் இருப்பார் என்று முணுமுணுத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர் இயல்பே அதுதான். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு. இது நல்ல இயல்பா தெரியவில்லை. ஆனால் அமலாவும் டெல்லிக்கு படிக்க போன பிறகு தனிமை கொடியேற்றி திருவிழா கொண்டாடி கொண்டிருந்தது. வாழ்க்கையில் பிணக்குகளும் இல்லை, பேதமைகளும் இல்லை. இழுத்த இழுப்பிற்கெல்லாம் இணைந்து ஓடி வரும் எலாஸ்டிக் நாட்கள். அனுசரித்து போவது மட்டும் அன்பின் அடையாளமாகி விடுமா? கோபத்தில் விளையும் அந்யோன்யங்கள் ஒரு வாழ்க்கையின் நகர்தலுக்கு காரணமாக அமைகிறதா இல்லையா? மாலையில் நல்ல விமர்சையாய் சம்முவின் மஞ்சள் நீராட்டு விழா நடந்தது. இது மாதிரியான விழாக்கள் தேவையா இல்லையா என்ற பட்டிமன்றங்கள் நடந்தேறிக் கொண்டிருந்தாலும் தேவைப்படுபவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குர்தையும் லெகின்ஸுமாய் பழகிய உடல் சில்க் காட்டனுக்கு சிரிக்க மாட்டேன் என்று சிலிர்த்து கொண்டிருந்தது. அமலாவுக்கு இது மாதிரி செய்து பார்க்கவில்லை என்ற நினைப்பும் சட்டென்று மின்னல் வெட்டி மறைந்தது. விமர்சையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, வீட்டளவுக்காவது செய்து பார்த்திருக்கலாம். பாலகத்துக்கும் பருவத்துக்கும் நடுவில் வாசலில் நிற்கும் அந்த குமரி வேஷம் போட்ட குழந்தை முகத்தின் புகைப்பட பதிவின் இயல்பான அழகு அடுத்தெந்த பருவத்திலும் இருக்காது. என்னுடைய சிந்தனைதான் பார்த்திபனுக்கு ஓடுகிறதோ என்று திரும்பி பார்த்தேன். அவர் என்ன உறவு முறையென்றே தெரியாத யாரோவிடம் எதையோ சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார். சமீபமாய் அவர் பேசிய மிக நீண்ட பேச்சு இதுவாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. உறவுகள் சூழ்ந்து இருப்பது பூத்த தோட்டத்திற்கு நடுவே அமர்ந்திருப்பது போல் புத்துணர்வாக இருந்தது. வீடு திரும்ப இரவு 10 தாண்டிவிட நெருங்கிய உறவினர்கள் தவிர அத்தனை பேரும் கிளம்பியாகிவிட்டார்கள். உள்ளே இருந்த அறைக்கு பார்த்திபன் உறங்க செல்ல முற்றத்தில் விழுந்த வெண்ணிலவின் வெளிச்சம் காலடியை தொட்டு முத்தமிட்டு கொண்டிருந்தது. மடி தேடி வந்து முகம் புதைத்து கொண்டு படுத்த சம்முவின் கன்னத்தை வருடி தந்தேன். அண்ணன் வந்து பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். பரிமளா அண்ணியும் இன்னொரு பக்கம் வந்து அமர்ந்து கொள்ள மெல்லிய சந்தோஷம் சுற்றிலும் வெளிச்சமாக விரவி கிடந்தது. பழைய கதைகளில் ஆரம்பித்து புது கதைக்கு பயணப்பட்டு நின்றோம். கடந்த நினைவுகளை தூசி தட்டி எழுப்பி திரும்ப நினைத்த போது நினைவுகள் புதுசாய் சொகுசாய் இருந்தது. வியாபாரம் எல்லாம் எப்படின்னு இருக்கு? போதுமானதா இருக்கா? தேவை போதுமானதா இருக்கோ இல்லையோ, ஆசை போதுமானதா இருக்கு. நிறைவாக வாழ்பவனை ஆசைகள் உடைத்ததாய் சரித்திரம் இல்லை. உண்மையான வார்த்தைகள். கொஞ்சமாய் வெளிச்சமும் திணற வைக்காத காற்றும் இதமாக இருந்தது. உறவு பேச்சுகள் தீர்ந்து போக பரிமளா அண்ணி திரும்பி அமர்ந்து அண்ணனிடம் பேச ஆரம்பித்தார். சாமிநாதம் வந்திருந்தாரா? நான் பார்க்கலையே. வந்திருந்தார், அவர் வீட்டில தான் வரல. கொஞ்சம் பலகாரம் மீதம் இருந்ததே, அதை மண்டபத்து வாட்ச்மேனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கலாம். விட்டு போச்சு கவனிக்க. ஆமா, விட்டு போச்சு. தூக்கம் வருதா என்ன? பேச்சில் சுவாரஸ்யமே இல்லையே. இடையில் விசாரணை வேறு. எனக்கு சின்ன வெட்க புன்னகை அரும்பியது. போனை பார்த்து கொண்டே கவனிக்காதது போல் அமர்ந்திருந்தேன். என்ன பரி சுவாரஸ்யம் இதுல? நீ கேட்கற, நான் பதில் சொல்றேன். உங்க பெரியப்பா பையன் மூர்த்தி வரவே இல்லை பாத்தியா? மெனக்கெட்டு நான் போய் சொல்லிட்டு வந்தேன். தோணுக்கு அந்த புறம் இருந்து ஆதங்கம் வந்தது. வருத்தப்பட ஒண்ணும் இல்லை. அவர் சூழ்நிலை என்னவோ. நாளைக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பாரு பாருங்க. வந்து போகணும், ஏதாவது மொய் வைக்கணும். இப்ப எல்லார் கையும் தேஞ்சுதானே இருக்கு. மனுஷங்க சூழலை புரிஞ்சுக்கணும். அட, நான் என்ன மொய்யா கேட்டேன்? வந்து நின்று வாழ்த்தினா ஆகாதா? உங்களுக்கு அது போதும். ஆனா அவருக்கு மனசு என்ன பாடுபட்டுச்சோ. விடுங்க, சும்மா குறையா யோசிக்காம. ஏங்க, நாளைக்கு பத்மாவும் அண்ணனையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போறோம் இல்ல? நாளைக்கு கறி எடுக்க முடியாது. இன்னும் 2 நாள் இருந்துட்டு போக சொல்லுங்களேன். மாப்பிள்ளை இந்த 2 நாள் வந்ததே பெருசு. தோப்புக்காரர்கிட்ட சொல்லி இருக்கேன், தேங்காய் ஊருக்கு அனுப்ப. ஃப்ளைட்ல எடுத்துட்டு போக முடியுமோ என்னவோ.
இருமலா இருக்குன்னு சொன்னீங்களே, பால்ல மஞ்சள் தூள் போட்டு எடுத்துட்டு வரவா? பேச்சுக்கள் கரைந்து கரைந்து அவர்கள் பிடிமானத்தை அழகாய் பறைசாற்றிக் கொண்டிருந்தது. முற்றத்திலேயே தலையணையை போட்டு அண்ணன் படுத்துவிட, பரிமளா அண்ணியின் கேள்விகளுக்கு ஒற்றை தலையசைப்புகளும் என்ற முனகலம் மட்டும் பதிலாய் வர, அண்ணி எழுந்து படுக்கையை தட்டி போட்டார். சன்னமாய் திறந்திருந்த கதவின் வழியே தெரிந்தது. பார்த்திபன் மொபைலில் மும்முரமாக இருந்தார். அண்ணி எதிரில் வந்து அனுசரணையாய் அமர்ந்து கொண்டார். அண்ணன் தனியா உட்கார்ந்திருக்காரே பத்மா, போய் பேசிட்டு இருக்க வேண்டியது தானே? பேச என்ன அண்ணி இருக்கு? விசித்திரமா இருக்கு. விஷயத்தை விலைக்கா வாங்கிட்டு வர முடியும்? அன்றாடத்துக்குள்ள 1000 இருக்கு. அதுல பேசாம விட்டுட்டு போறது பாதினாலும், பேசுற சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அர்த்தமுள்ள ஆரோக்கியமானது குடும்ப உறவுக்கு. புன்னகையுடன் அண்ணி படுத்துக்கொள்ள நான் அருகில் படுத்துக்கொண்டேன். உறங்கியிருந்த சம்மு எங்கள் இருவருக்கும் நடுவில் பூவாய் மலர்ந்திருந்தாள். முற்றத்து நிலா அரசியல்வாதி போல வெள்ளை வேட்டியில் சுற்றி வந்தது. எங்களுக்குள்ள இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் விட்டு போய் பல வருஷங்கள் ஆச்சு அண்ணி. பிணக்குகளும் இல்லை, விவாதிக்கவும் விஷயம் இல்லை. அவசியத்துக்கு பேசிக்கிறது உண்டு, அன்றாடத்துக்கு இல்லை. மெல்லிய குரலில் சொல்ல விசுக்கென அண்ணி தன்னுடைய தலையை தலையணையில் இருந்து உயர்த்தி என்னை விசித்திரமாய் பார்த்தார். சந்தோஷமா இருக்கியா பத்மா? என்ன அண்ணி இப்படி ஒரு சந்தேகம்? வீட்ல 1க்கு 2 கார் நிக்குது. தனி வில்லா, பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறா. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நான் அழுத்தமாக சொல்ல அண்ணி உயர்த்திய தலையை கீழே சாய்க்காமல் மீண்டும் அதே பார்வையை தொடர்ந்தார். பத்மா, நீ வசதியா இருக்கியான்னு நான் கேட்கல, சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டேன். சாட்டையடி. அப்போ இரண்டும் வேறு வேறா? என்ன அண்ணி கேள்வி இது? புரியல. நீ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அண்ணன் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கார். உன் பொண்ணு அவ வேலையில. சேர்ந்து வசிக்கிற வாழ்க்கையெல்லாம் சேர்ந்து வாழற வாழ்க்கையாகாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? எந்த உறவுக்கும் நடுவுல மௌனங்கள் ஊற ஆரம்பிச்சா, தூர் வாரப்படாத மௌனத்தால் உறவு ஊற்று அடைபட்டு போயிடும். அந்த மௌனத்துக்கு மேல தனிமை, கோபம், அழுத்தம், ஈகோன்னு நிறைய பாசி படிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த நீர்நிலைக்கு பேரு பாழடைஞ்ச கிணறு. அண்ணி மென்மையாய் சொல்லிவிட்டு படுத்துக்கொள்ள எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து அடங்கியது. எத்தனை அழுத்தமான வார்த்தைகள்! இப்போது என் தலை உயர்ந்து அண்ணியின் புறமாய் திரும்ப, என்ன என்றார் அதே புன்னகையுடன். நீங்க சொல்றது புரியலைனாலும் பிடிச்சது. விஷயமே இல்லாம என்னத்த பேசுறது? தேவை இருந்தாலும் கேட்டு நிறைவேற்றிக்கலாம். அத்தனையும் நினைக்கும் போதே வந்து நிக்குது. அவசியத்துக்கு பேச்சு இருக்கு. ஆனா நீங்க வேற என்னவோ செய்ய சொல்றீங்க. என் கன்னத்தை பற்றி மென்மையாக தட்டிவிட்டார். வார்த்தைகளை கொண்டு மௌனத்தை வெட்டி வீசணும். அன்றாடம்ங்கிற பாதாள கரண்டி கொண்டு இடைவெளியில நிறைஞ்சு கிடக்கிற மௌனத்தை அள்ளி வெளியே கொட்டணும். வயது ஏற ஏற நெருக்கம்ங்கிறது உடம்புனால வராது. பரஸ்பரம் தேவைகள் தீர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படாதவங்க ஆகவே முடியாது, ஆகவும் கூடாது. நெருக்கம்ங்கிற அன்பை வார்த்தைங்கிற நீர் தெளிச்சு வளர்க்கணும். அண்ணி, என் உடம்பு அதிர்ந்து அடங்கியது. பெரிய விஷயமில்லை பத்மா இதெல்லாம். நான் உன்ன மாதிரி நிறைய படிச்ச பெண் இல்லை. நீயும் சிந்திச்சு பாரு, புரியும். அண்ணி படுத்துக்கொண்டார். எனக்கு வெகு நேரம் மட்டுக்கும் உடலின் சிலிர்ப்பு மட்டுப்படவே இல்லை. எவ்வளவு எளிமையாக எத்தனை பெரிய விஷயத்தை பதித்து விட்டார். இப்போது யோசித்து பார்த்தால் புரிகிறது. இருவரும் அன்றாடத்தில் இருந்து இன்னொருவரை விட்டு எத்தனை விலகி வந்திருக்கிறோம் என்று. மற்றவர்களிடம் பேசுவது கூட இருவரும் பேசிக்கொள்வதில்லை. நான் வழியில சாப்பிட்டாச்சு, நீ சாப்பிடு என்று சொன்ன எந்த கணத்திலும் என்ன சாப்பிட்டீங்க என்று நான் கேட்டதே இல்லை. ஷாப்பிங் போறேன் நான் சொல்லிவிட்டு சென்ற நாட்களின் முடிவில் எப்போதும் அவர் என்னிடம் விசாரித்ததே இல்லை என்ன வாங்கி வந்தேன் என்று. அதிகபட்சம் பண்டிகை நாளில் புது புடவைக்கு ஒரு பொன் சிரிப்பு போனஸாக கிடைக்கும். நல்லா இருக்கு இல்லை என்ற கருத்து பதிவுகள் கூட இப்போதெல்லாம் இல்லை. சுதந்திரம் என்ற காரணி சுகம் என்ற சந்தோஷத்தை அடித்து கரைத்து விட்டதா? புரண்டு புரண்டு படுத்தேன். புது இடமும் புது உணர்வும் தூக்கத்தை தொட்டுவிட முடியாமல்
என்னை எச்சரித்துக் கொண்டிருந்தது. இடையில் எழுந்த அண்ணி பாத்ரூம் சென்று திரும்பி வந்தபோது தட்டை தலையணையை எடுத்து வந்து அண்ணனின் காலுக்கடியில் வைக்க அவர் விழித்துக் கொண்டு எழுந்தமர்ந்தார். என்ன பண்ற பரிமளா? ரொம்ப அலைச்சல் உங்களுக்கு. காலெல்லாம் வீக்கமா இருக்கு. ரத்த ஓட்டம் இல்லாம. அதான் தலையணை வச்சேன். சொல்லிவிட்டு வந்து படுக்கையில் சரிந்து கொண்டார். காலையில் எழுந்து ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தோம். அதற்காகத்தான் இன்று ஊர் திரும்புவதை தள்ளி போட்டதே. வீடெல்லாம் அண்ணியின் சத்தமாக இரைந்து கிடந்தது. அது அவ்வளவு சுகமாக காதுகளில் கசிந்தது. கத்தரி வண்ணத்து சில்க் காட்டன் உடுத்திக் கொண்டேன். ஜாதி மல்லிப்பூ சூடிக்கொண்ட போது 10 வயசு மிஸ்ஸிங். எனக்கு முன்னமே தயாராகி பார்த்திபன் கூடத்தில் வந்து காத்திருந்தார். அண்ணனிடம் இயல்பாய் பேசிக்கொண்டே இருந்தவரை பார்த்து கொண்டே என்னுடைய புறப்பாட்டில் கொஞ்சம் கவனமாயிருந்தேன். அண்ணன் நகர்ந்ததும் காஃபியோடு அவர் முன்னே வந்து நிற்க வழக்கமான சின்ன புன்னகை தழுவலுடன் வாங்கி கொண்டார். இந்த சாரி ஞாபகம் இருக்கா? அமலா +2 பாஸ் பண்ணதும் அவளுடைய பாக்கெட் மணியில வாங்கி தந்தது. ஆ, ஞாபகம் இருக்கு. இந்த கலர் உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எப்பவும். நான் வெட்டிய மௌனத்தில் இருந்து நீர் சுரக்கத் தொடங்கி இருந்தது. ஊருக்கு போனதும் இதுக்கு மேட்சிங்கா ஒரு ஆரம் வாங்கணும். வாங்கலாம். அடிக்கடி இப்படி புடவை கட்டி பூ வை. 10 வயசை காணோம் இப்போ. எப்பவும் குர்தியும் லெகின்ஸும் போடணுமா என்ன? 20 வருடங்களுக்கு முன்பு நெருக்கி தொடுத்திருந்த எங்களுடைய உறவு என் உள்ளங்கையில் மணக்கத் தொடங்கி இருந்தது. தலை அசைத்துவிட்டு துள்ளலுடன் திரும்பி நடந்தேன். எங்கள் மீது விரவி கிடந்த மௌனத்தின் கசடை இருவரும் மாறி மாறி வெட்டி கொண்டு இருந்தோம் வார்த்தை கோடரிகளால். அறைக்குள் அண்ணி அண்ணனின் அன்றாடத்தில் புகுந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்க எனக்கு எல்லா ஒப்பனைகளையும் உடைத்து நொறுக்கிவிட்டு வாய் விட்டு சிரிக்க வேண்டும் போல் ஆசையாக இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.